ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இது கூடவே நம்ம பாத்ரூம் டைல்ஸை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்குங்க, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரீ தாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீ தாங்க. எப்போவுமே நம்ம சாரீ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே ப்ளவுஸ் வச்சு ஃபோல்டு பண்ணிப்போம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ப்ளவுஸும் மிஸ் ஆகும். அப்படின்னா சாரீ ஒரு சாரீ நம்ம எடுக்கும்போது இன்னும் 2 சாரீ சேர்ந்து கீழே விழுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் அந்த இடமும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் சரிங்க மடிச்சுட்டு நல்லா லென்த்தாக வச்சுக்கோங்க. மேலே பாட்டு பாருங்க, இந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சு வச்சுக்கோங்க மேலே பாட்டுமே. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ப்ளவுஸும் நீங்கள் மடிச்சுட்டு அந்த நம்ம மேலே பாட்டு மடிச்சு இல்லையா அது பக்கமே நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே சேருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் மேலே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஓப்பன் வருது பாருங்கள். அந்த ஓப்பனுக்குள்ளே இந்த சேரீ நீங்கள் நல்லா மடிச்சுட்டு ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே இங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சேரீயுமே மிஸ் ஆகாது, ப்ளவுஸுமே மிஸ் ஆகாதுங்க. அப்படியே தப்பி தவறி சேரீ கீழே விழுந்தாலுமே களையாமல் அப்படியே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால இடமும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். 2-3 சேரீ எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா வச்சு அழுத்தி நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டாலே போதுங்க. அந்த சேரீ பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் நல்லா களையாமல் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பார்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு 100 ரூபாய் 150 ரூபா கொடுத்து எந்த ஒரு பொருள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியெல்லாம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸை தள்ளி தள்ளி நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எத்தனை ஓட்டை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஓட்டை ஃபுல்லாக போட்டு போயிட்ட பின்னாடி ஸ்பூன்லாம் எடுத்துக்குள்ளே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்க்கணும், பார்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்பூனு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சு முன்னாடி அங்கங்கே போட்டு வச்சுப்போங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா எங்கேனாலும் எடுத்து வீசிடுவாங்க. நமக்கு எப்போ தேவையும் அப்போல்லாம் எடுக்கும்போது ஸ்பூன் கிடைக்காது. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குமே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. பேக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட் பேக்காக இருக்கட்டுங்க, எந்த பேக்காக இருந்தாலுமே அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா இடையில ஸ்டக் ஆகுங்க. அந்த மாதிரி ஸ்டக் ஆகும்போது நீங்கள் இழுத்து நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஜிப்பு சீக்கிரமாக பிஞ்சு போகிறங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து நீங்கள் 50-100 ஜிப் போட வேண்டி வருமா, அப்படிலாம் நீங்கள் புது பேக்கே வாங்க வேண்டியிருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பேக்காக இருக்கட்டும், ஹேண்ட் பேக்காக இருக்கட்டுங்க, அந்த ஜிப்பு ஸ்டக் ஆகிடுச்சு இந்த ஒரு பொருள் நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த பேக் அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீனாக வந்துடுங்க. அதுக்காக நான் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாம் சோப்பு தாங்க. நீங்கள் எந்த சோப்புனாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வெளியெலாம் போகும்போது ஒரு 10 ரூபா சோப்பு வாங்கிட்டு போவோம் இல்லையா, அந்த சோப்பை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சோப்பை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஜிப்பு சைடு நீங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த ஜிப்பை நீங்கள் எங்கே டைட்டாக இருக்கோ எல்லா பக்கமே நீங்கள் கீழே மேலேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிட்டு ஜிப்பு போட்டு பாருங்க. அந்த ஜிப்பு கொஞ்சம் கூட அவ்வளாமல் ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடிக்கு ஜிப்பை பிச்சிருவாங்க. ஒருவேளை ஜிப்பே இழுக்க முடியாது இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற புளிச்சு மாவு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகாக நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாங்க. இதை நீங்கள் கீழே ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே பாருங்க, கிட்டத்தட்ட இந்த மாவு வரைச்சி 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா ஸ்டோர் பண்ணிச்சு, நல்லா கட்டி மாதிரி ஆகிடுச்சுங்க. இதை வச்சு நம்ம வீட்டு பாத்ரூமை எப்படி ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ உப்பு கரை அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப சூப்பராக நீட்டாக நீங்கள் அந்த டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பாருங்கள், இந்த அரிசி மாவு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாவும் நான் சேர்த்துருக்குங்க. இந்த மாவு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அழைச்சிட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த மாவை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமாக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகுங்க. நீங்கள் என்னதான் ஷாம்பு அதுன்னு சொல்லி வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துட்ட பின்னாடி அடுத்ததான் நீங்கள் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தாங்க. உங்ககிட்ட வினிகர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் 2 லெமன் போல் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா வினிகர் 3-4 மூடி போல் எடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் வினிகர் சேர்த்துட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் துணி பவுடர் இருக்கு இல்லையா, துணி பவுடர் 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஆர்பிக் தாங்க. ஆர்பிக் நீங்கள் கம்பல்சரி ஒரு 5 மூடி போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆர்பிக்கு சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கம்பிலாம் கத்தி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கலர் பாருங்கள், ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி லைட் கலரில் கிடைக்குங்க. பார்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டு பாத்ரூம் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டைல்ஸ் ஃபுல்லாக அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்கும். வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதிக நேரம் கூட நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இந்த பாத்ரூமை நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு சைடில் அழுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் பாத்ரூம்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பாத்ரூம் தேய்க்கிற ப்ரஷ்ஷு, அப்படி இல்லைன்னா ஒரு தொடப்பம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் துடைக்கிற ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க. முக்கியமாக நீங்கள் டைல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு சைட்லேயும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க சைடில் இருக்கிற அழுக்கு உப்பு கரை எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குதுன்னுட்டு. நீங்கள் ஊற்றின ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாதுங்க. ஊற்றின உடனே நீங்கள் ப்ரஷ் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக வெளியே வந்துருங்க. நீங்களே பாருங்கள், தேய்க்கும் போது எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னுட்டு. நம்ம ரெடி பண்ண லிக்விடை உடனே ஊற்றிட்டு ப்ரஷ் போட்டு நம்ம தேய்க்கிறோங்க. தேய்க்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கிற பொருள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம தோசை மாவு, ஆர்பிக்கு, வினிகரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்சல் பவுடர் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால அந்த பாத்ரூம்குள்ள அழுக்கு, அந்த உப்பு கரை, எவ்வளோ அழுக்கு, நாள்பட்ட கரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த டைல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக வெளியே வந்துடுங்க. இந்த ப்ரஷ் வச்சு இந்த மாவை வச்சுட்டு நீங்கள் அந்த டைல்ஸ் சைடில் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க எல்லா அழுக்குமே வெளியே வரும். கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. உங்கள் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்ட பின்னாடி தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்த பாத்ரூம்க்கும் இப்போ பார்க்குற பாத்ரூம்க்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அந்த மாவு வச்சு தேய்ச்சதுனால நிறைய மஞ்சள் கரை, அழுக்கு கரை, உப்பு கரை எல்லாமே போயிருக்குங்க. ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோலையே தண்ணி போகலையே அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அடப்பு இருந்தாலும் அது போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, கெட்ட வாடை எதுவுமே இருக்காது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.